திருச்சிற்றம்பலம். முருகப்பெருமானை நேரில் வரவழைக்கச் செய்யும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி பதிகம் மற்றும் விளக்கமும். இன்று பதிகம் 28. அருணகிரிநாத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. ஆனாமுதே அயல் வேலரசே ஞானாஹரணே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. கெடுதல் இல்லாத அமுதம் போன்ற இனிமையானவரே, கூறிய வேலை ஏந்திய அரசே, ஞானமே வடிவானவரே, இதற்கும் மேலே வேறு ஏதாவது யான் சொல்ல முடியுமோ? முடியாது. ஏனெனில் நான் என்ற என்னை விழுங்கி வேறொன்றும் இல்லாமல் வெறும் தானாய் நிலை நின்று அது தத் என்று சொல்லப்படும் பரம்பொருள். பொன்னே, மணியே, பொருளே, அருளே என்று கூவி முறையிட்ட உயிருக்கு கருணை கடலான கந்தன் அருள்மழை பொழிந்தான். அதன் பயனாக உயிர் ஆனந்த கடலில் மூழ்கியது. அந்த அபரிமித இறை அருளால் இதுவரை அனுபவித்திராத ஆழ்ந்த தியானம் கைவர பெற்றது. அந்த ஆழ்ந்த தியானத்தில் அண்ட உணர்வு, அதாவது காஸ்மிக் கான்சியஸ்னஸ் விளிம்பு வரை அவனால் தொட முடிந்தது. இறை அருளால் ஒன்று மட்டுமே இது சாத்தியம். ஒரு பக்தனுக்கு இறைவனை பற்றிய எண்ணம் முடிவற்ற ஆனந்தத்தை தருகிறது. அது ஒரு நல் வாழ்வு தரும் அமுதமாகிறது. இறைவனை பற்றி சிந்திக்கும் மனம் இறை சிந்தனையிலேயே மென்மேலும் ஆழ்ந்து அதில் இறைவனை தேவாமிர்தமாகவே அனுபவிக்கிறது. அவ்வாறு அமுதமாக சுவைக்கப்படும் பொழுது மென்மேலும் இனிப்பாக ஆகிக்கொண்டே போகிறது. இதற்கு நேர் எதிரானது புலன்களின் வாயிலாக அடையப்படும் இன்பங்கள். அவை குறுகிய கால அனுபவத்திலேயே சலிப்பு, வெறுப்பு அளிப்பதோடு அல்லாமல் புலன்களையும் தேய்மானப்படுத்தி பதட்டம், கவலை, வியாதி, பாவம் போன்றவைகள் ஏற்படவும் செய்கின்றது. கற்றதன் பலன் கந்தன் கழலடிக்கு தன்னை அர்ப்பணம் செய்வதே ஆகும். இனி கந்தன் தருவான் எதிர்காலம். திருச்சிற்றம்பலம்.